ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. கடலூர் மாவட்டம் வடலூரில் வள்ளலாரால் நிறுவப்பட்ட அருட்பிரகாச சத்திய ஞான சபை உள்ளது. இறைவன் அன்பு வடிவானவன். அவன் எங்கு ஜோதி வடிவாக நிறைந்திருக்கின்றான். சன்மார்க்கத்தை தோற்றுவித்தவர் வள்ளலார். இவர் ஏற்படுத்திய சத்திய ஞான சபையில் தைப்பூச விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம். வண்டலூர் வள்ளலார் சத்திய ஞான சபையில் மாதந்தோறும் வரும் பூச நட்சத்திரம் மிக முக்கியமானதாகும். அன்றைய தினம் 6 திரை விளக்கி ஜோதி தரிசனம் காட்டப்படும். ஆனால் ஆண்டுதோறும் தைப்பூசம் அன்று மட்டும் 7 திரை விளக்கி ஜோதி தரிசனம் காட்டப்படும். 1874ஆம் ஆண்டு ஜனவரி 30ஆம் தேதி வெள்ளிக்கிழமை புனர்பூசமும் பூசமும் இணைந்த நாளில் சித்தி அடைந்தார். உடம்போடு இறைவனோடு ஜோதி வடிவமாக கலந்தார். இதனை நினைவுகூரும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் தை மாதம் பூச நட்சத்திரம் அன்று 7 திரை விளக்கி ஜோதி தரிசனம் காட்டப்படுவது வழக்கமாக உள்ளது. இந்த 7 திரைகளும் 7 விதமான நிறங்களில் அமைந்திருக்கும். இந்த ஒவ்வொரு திரைக்கும் பூஜை நடத்தப்படும். தீபாராதனை காட்டப்படும். ஒவ்வொரு திரையாக விளக்கப்படும். இந்த திரைகள் சாதாரணமானவை அல்ல. ஒவ்வொரு திரையும் ஒவ்வொரு விதமான சக்தியை குறிப்பதாகும். 7 திரைகளில் நிறங்கள் மற்றும் அவற்றின் அர்த்தம் தெரிந்து கொள்ளலாம். கருப்பு திரை மாய சக்தி, நீலத்திரை கிரியாசக்தி, பச்சை திரை பராசக்தி, சிவப்பு திரை இச்சாசக்தி, பொன்மை திரை ஞானசக்தி, வெண்மை திரை ஆதிசக்தி, கலப்பு திரை சிற்சக்தி. ஒவ்வொரு மனிதனும் இந்த 7 நிலைகள் கடந்தால் ஜோதி வடிவமாக இருக்கும் இறைவனை அடைவோம் அல்லது ஜோதியுடன் இரண்டர கலக்க முடியும் என்பதை இந்த திரை விளக்கி ஜோதி தரிசனம் காட்ட நிகழ்வு உணர்கிறது. தைப்பூசம் அன்று அதிகாலையில் நடைபெறும் இந்த ஜோதி தரிசனத்தை காண்பது மிக பெரிய ஞானத்தையும் நன்மையும் நமக்கு தரும். கொடி ஏற்றத்துடன் துவங்கும் இவ்விழாவில் தைப்பூசத்திற்கு 2 நாள் கழித்து வள்ளலார் சித்தி பெற்ற மேட்டுக்குப்பத்தில் திரு அறை தரிசனம் நடைபெறும். இந்த ஆண்டு பிப்ரவரி 11ஆம் தேதி தைப்பூச ஜோதி தரிசனம், பிப்ரவரி 13ஆம் தேதி இரு அறை தரிசனமும் நடைபெற உள்ளது. இவை இரண்டையும் தரிசிப்பதால் மனதில் நிம்மதி, தெளிவு ஆகியவை ஏற்படும் என்பது நம்பிக்கை. ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய